ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐரோப்பியாவில் இருக்கிற தமிழர்கள், அதாவது EU கண்ட்ரீஸில் இருக்கிற தமிழர்களுக்கான ஒரு வீடியோ. EU கண்ட்ரீஸில் இருக்கிற ஆக்கள் யூகேக்கு வாரதுக்கு முன்னுக்கு என்னென்ன செய்ய பண்ண வேண்டும் என்ற ஒரு தெளிவூட்டும் ஒரு வண்ணமான தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுடைய நண்பர்கள் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூகேக்கு வர இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒன்றுமே எடுக்க தேவையில்ல, வீசா ஒன்றுமே எடுக்க தேவையில்லைன்றது எல்லாமே இருக்கும். அதை பற்றின ஒரு தெளிவூட்டும் வண்ணமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோவை நீங்கள் யூகேல பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் யாருமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஸ்டக் ஆகிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதனால இப்பவே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு இங்க சர்ச்ல பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டாது. அதனால ஷேர் பண்ணி விடுங்க. அப்ப எப்பயுமே அவங்களுக்கு அவங்களோட ஹிஸ்டரியில சாட் ஹிஸ்டரியில இந்த வீடியோ இருக்கும். அப்ப எப்ப இந்த வருடத்துல எந்த ஒரு இதுல வாரதா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தாமதிக்காம நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ முக்கிய கண்டென்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானியாவுக்கு பயணிப்போருக்கு சில விதிகள் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளது. குறித்த மாற்றங்கள் எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பிரித்தானியாவுக்கு பயணிக்கும் சகல ஐரோப்பிய குடிமக்களும் இனி ETA, அதாவது ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம், எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் எனும் மின்னணு பயண அங்கீகாரம் ஒன்றை பெறுவது கட்டாயமாகும். இதில் என்ன ஐரோப்பிய ஒன்றிய தீர்வு திட்டம் என்றது பார்ப்போம். இதன் அடிப்படையில் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, டென்மார்க், நோர்வே, இத்தாலி, ஒன்டாரோ, ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரோஷியா, சைப்ரஸ், செக் குடியரசு, எஸ்டோனியா, பின்லாந்து, கிரேக்கம், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, லத்வியா, லிவிங்டன், பித்துனியா, லக்சம்பர்க், மால்டா, மொனாக்கோ, போலாந்து, போர்த்துக்கல், ரொமேனியா, சான் மெரினோ, ஸ்லோவேக்கியா, எஸ்லோனியா, ஸ்பெயின், ஸ்வீடன் ஆகிய நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு பயணிக்கும் இந்த மின்னணு பயணம் அங்கீகாரம் கட்டாயமானது. அயர்லாந்து அல்லது ஐரோப்பிய ஒன்றாக நாடாக இருந்தாலும் அதன் சட்டப்பூர்வ குடியாளர்களுக்கு இந்த நடைமுறையில் விதிவிலக்கு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே பிரித்தானியாவில் ஐரோப்பிய ஒன்றிய தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் நிரந்தர பதிவிட அனுமதி பெற்று வாழும் ஐரோப்பிய குடிமக்களும், அதாவது செட்டில் ஸ்டேட்டஸ் அல்லது ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ், இந்த மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மின்னணு பயண அங்கீகாரம் பயணத்துக்கு அவசியமானாலும் அதனை பெற ஒருவர் பிரித்தானியாவுக்கு நுழைவதற்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்கிறாங்க. அதன்படி ஒவ்வொரு பிரித்தானியாவுக்குள் பயணிக்கும் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட நபரை நாட்டுக்குள் அனுமதிப்பதா இல்லையா என்றதை எல்லை கட்டுப்பாடு அதிகாரிதான் முடிவு செய்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒன்லைன் விண்ணப்பங்களை இம்மாதம் மார்ச் 5ஆம் தேதி முதல் அளிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். இந்த மின்னணு பயண அங்கீகார கட்டணம் 10 பவுண்ட் ஆகும். அதன் பின்னர் அதனை 16 பவுண்டாக உயர்த்துவதற்காக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் திட்டமிட்டு உள்ளது. இதாங்க இப்போத்த இருக்கிற அப்டேட். ஓகே மக்களே, இவ்வளோதான் மேட்டர். 10 பவுண்ட்லேருந்து 16 பவுண்ட் கூட போகுது. அது எல்லாமே இருக்கும். 10 பவுண்டுன்றது ஒரு சாதாரண விடயமாக இருக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கில் பேர் வராங்க. அப்போ அவங்களுக்கு இது அரசு கல்லா கட்டுறதுக்கு தான் இந்த ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகே, யூகே சம்பந்தமான வீடியோ பார்க்குறதுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் இன்னொரு இந்த மாதிரி 10 பேருக்கு இந்த வீடியோ காட்டும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது வெளிநாடுகளில் இருப்பாங்களா இருந்தாலும், வெளிநாடு மீன்ஸ் ஸ்பெஷலாக EU கண்ட்ரீஸில் யாராவது பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, எந்த ஒரு நாடு, ஜெர்மனி, எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு யூகேக்கு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவூட்டும் வண்ணமாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனாக இருக்கும். உங்களோட கேள்விக்கான பதில்கள் தாரதுக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யூகே சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரிதான், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து யூகேவோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ
எங்கே போகிறனாலும் ஏஜென்ட் இல்லாமல் போகிறதுக்காக தெளிவூட்டும் பண்ணமான வீடியோக்கள் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான் சர்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனல் விளாக்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்பயாவது எதாவது டவுட்ஸ் வந்திருந்தா உடனே சர்ச் யூடியூப் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி ஆனல் விளாக்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம சேனல் வரும். நம்ம சேனல் வந்தால் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனல். See you on another video. Cheers மக்களே.